இந்த ப்ராப்ளம் பாருங்க, யூனிஃபார்ம் ladder ப்ராப்ளம். என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இஸ் h into square root of L square minus h square divided by L square plus h square ன்னு ப்ரூவ் பண்ணணும். வழக்கம் போல டயக்ராம். இது ladder B A இது C. With its upper end projecting slightly over a smooth horizontal rod at a height h. இதுதான் h. Above the ground. If the ladder is about to slip ஆனதான் இந்த ஃபிரிக்ஷன் கான்செப்ட் உள்ளே போக முடியும். இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் எல். லேடரோட லென்த் தான் எல் கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் நம்ம இதுக்கு முன்னால என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போட்டோம். இங்கே இப்போ இதுக்கு முன்னால சால்வ் பண்ண ப்ராப்ளத்துல போட்டோம்னா நார்மல் ரியாக்ஷன் ஃபிரிக்ஷன் ஃபிரிக்ஷன்ல ரிசல்டன்ட் ஒன்று இருக்கும். அந்த ரிசல்டன்ட்ல ரியாக்ஷன் அதே மாதிரி கான்செப்ட் இங்கே போடுவோம். இங்கே நார்மல் இதுல ஃபிரிக்ஷன். அதே மாதிரி இங்கே இருக்கும்ல, இது ஃபிரிக்ஷன், இது நார்மல். இங்கே இந்த வெயிட்டை இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணும். உங்களுக்கு சொல்லியிருக்க ரியாக்ஷனுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன சொல்லியிருக்கோம்னா லாம்டா அப்படின்னு. லாம்டா இந்த ஆங்கிள் என்னது? திஸ் இஸ் தீட்டா. இது தீட்டா வருகிறப்ப இது தீட்டா. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் இது தீட்டா. இந்த ஆங்கிள் இது தீட்டா. இந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த லேடருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. ஃபுல்லாக இங்கேருந்து இதுவரை சேர்த்து இந்த ஆங்கிள் தீட்டா. பர்டிகுலராக இது மட்டும் பார்க்கணும்னா தீட்டா மைனஸ் லேடா. இந்த லேடருக்கும் இந்த ரியாக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா மைனஸ் லேம்டா. இந்த லேடருக்கும் இந்த பெர்பெண்டிகுலர் நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. லாம்டா எதுக்கு இடையில இருக்கும்? நார்மலுக்கும் ரியாக்ஷனுக்கு இடையில. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மூணு ஜாயிண்ட் ஆகக்கூடிய பாயிண்ட். அடுத்த ஸ்டெப்பில் இது எல்லாத்தையுமே எடுத்து எழுதிடுவோம். இப்போ டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா, ஏபிங்கிறது ஒரு லேடரு, இதோடைய லென்த் எல்லு, இது என்ன ஹைட்டில் வச்சுருக்காங்க, ஹச்சுங்கிற ஹைட்டில் கிரவுண்டில் இருந்து இந்த ஹைட் வந்து ஹச்சு. தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் வெர்டிக்கல் அண்ட் த லேடர். இந்த ஆங்கிள் போடுறோம். இப்போ இங்கே வந்து நாங்கள் ஹரிசாண்டல் ஃபோர்ஸு வெர்டிக்கல் ஃபோர்ஸ்லாம் கொண்டு வர போகல. அதுக்கு முன்னால் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இங்கே ஆக்ட் ஆகிறத ரியாக்ஷனா நார்மல் ரியாக்ஷன் ஆர் ஆக்ட்ஸ் அட் ஏ. அடுத்து இது வந்து நம்ம ரியாக்ஷன் ஆனால் எதையும் சொல்லலை. சும்மா ஜஸ்ட் ஒரு லைனாக தான் டினோட் பண்ணியிருக்கு. ரியாக்ஷன் நார்மல் ரியாக்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கா. இங்கே அது மட்டும் ஆர்னு போட்டிருக்கோம், இதில் லெட்டர்ஸ் எதுவுமே நம்ம போடலை. இதுக்கு முன்னால் தான் இங்கே எஸ் போட்டிருக்கோம், இந்த மாதிரி போட்டோம். ஆனால் இது நம்மளாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இதுக்கு நம்ம வந்து லெட்டர்ஸில் டினோட் பண்ண தேவையில்லை. இந்த ஆங்கிள் தான் இது போட்டாலே 90 டிகிரி. ஓ
DA அதாவது angle OEA is equal to 90 அதே மாதிரி அடுத்து OAB இதை ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவோம் CC போட்டோம் இங்கே G வேற என்ன ஆங்கிள் நமக்கு வேணும் OAB இது இருக்குல்லப்பா OAB யா அதோட ஆங்கிள் என்ன theta minus OAB is equal to theta minus வேற இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வேர்டிங்ஸை எழுதிருக்கு இந்த வார்த்தை அப்படியே விட்டுறக்கூடாது OBA இன் ட்ரையாங்கிள் OBA ஆங்கிள் OBA is equal to 90 degree இந்த ஆங்கிள் 90 degree இந்த ஆங்கிள் தீட்டா மைனஸ் லாம்டா இது எல்லாத்தையும் எடுத்து எழுதி அடுத்து என்ன பண்ணலாம் டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் நமக்கு ஒரு அதாவது இப்படி இருக்குதுன்னா இந்த ஆங்கிள் என்ன 180 இதில் பாருங்க இது கிட்டத்தட்ட ஹரிசாண்டல் லைன் மாதிரி தான் டைரக்ஷன் இப்படி இருக்கு நம்ம இந்த மாதிரி திங்க் பண்ணி இந்த பாயிண்ட் ஒரு இது மட்டும் தான் இருக்கு நமக்கு தீட்டா இது 180 மைனஸ் தீட்டான்னு போட்டோம் 180 மைனஸ் அதாவது இந்த கோடான்ஜென்ட் ஃபார்முலா இந்த ஃபார்முலா என்னன்னா n அதாவது இந்த மாதிரி இருக்கும் ஆங்கிள் n இன்டு cot alpha minus m இன்டு cot beta is equal to m plus n cot theta எப்படி இருக்கு பாருங்க n இன்டு cot alpha minus m இன்டு cot beta is equal to m plus n cot theta தீட்டா வந்து இந்த சைடு வரும் இது அப்படியே எடுத்துக்கும் இந்த லைன் கம்பேர் இது அப்படியே எடுக்கும் இங்கே ஆல்ஃபா இருக்கிறது 90 டிகிரி அதாவது மேலே சொல்கிறேன் நான் இந்த ஆங்கிள் தான் எடுக்கணும் இது இது வந்து தீட்டா இங்கே இருக்கிறது 180 இது என்ன இருக்கும் 180 மைனஸ் தீட்டா இது theta minus lambda வா theta minus lambda இத அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க n into cot 90 minus n into cot theta minus lambda is cot theta minus lambda is equal to m plus n cot 180 minus cot 180 minus theta cot 180 minus cot 180 minus theta ना minus வந்துருமா sin மட்டும் தான் பிளஸ்ல வரும் மத்ததெல்லாம் மைனஸ் அப்ப நமக்கு இங்கே cot theta போடலாமா அதனால மைனஸ் போட்டுட்டு cot theta இந்த m உடைய வேல்யூ n உடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும்ல இந்த m என்னங்கிறது இங்க என்ன சொல்லிருக்கேன் இங்க இது m இது n ரெண்டுமே ரெண்டுமே ஈக்குவலா தான் இப்போ என்ன பண்ணணும்னா 1:1 ரேஷியோட பிரிக்க இருக்கிற மாதிரி எடுக்கணும் ஈக்குவல் அதான் இது ஒரு ஆஃப் இது ஒரு ஆஃப் கூட 1:1 ஸோ இது ஒரு 1 இங்கே 1 போட்டோம்னா 1 அது வரும் இங்கே 2 -2
cot 90 வேல்யூ என்ன? cot 90 sir. cot 90 0. அதை ஸ்கிப் பண்ணிடுவா. இல்ல இது மைனஸ் இருக்கும். cot theta minus lambda எப்படி எழுதலாம்? 1 by tan theta minus lambda வருமா? அதே மாதிரி இங்க 1 by tan theta போடுறவா? 1 by tan theta. அடுத்து இது கிராஸ் ப்ராடக்ட். இங்க tan tan theta. theta. இங்க tan tan theta. tan theta minus lambda. இது என்ன ஃபார்முலா இருக்கு? tan a plus a minus ஃபார்முலா. இத எக்ஸ்பாண்ட் பண்ணனும். எக்ஸ்பாண்ட் பண்ணனும்னா tan theta tan a minus tan lambda divided by by 1 plus 1 plus tan lambda tan theta tan lambda. நமக்கு தெரியும் tan lambda ஓட வேல்யூ என்ன? மியூவா? மியூ ரீப்ளேஸ் பண்ணிடுவோமா இங்க? இங்க மியூ இது மியூ tan theta. இந்த 2 வந்து காமன் ரெண்டு. அடுத்த ஸ்டெப் இது அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் ஆகும். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? tan theta மல்டிப்ளை பண்றப்ப we get tan theta here. அடுத்து பிளஸ் mu tan ஸ்கொயர் theta ரைட் ஹேண்ட் சைடு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2 tan theta minus minus 2 mu. அடுத்து நான் என்ன பண்றேன்? இந்த tan theta வை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இதை இந்த சைடு கொண்டு வருவோம். ஸோ 2 mu மூலமா இங்கே 2 mu வரும். இங்கே tan theta. இப்போ 2 tan theta வந்து tan theta சப்ளை பண்றப்ப tan theta. tan theta. இது ரெண்டுலையும் mu காமன் எடுத்துக்கணும். mu காமன் எடுத்தோம்னா 2 plus tan square theta. theta. Mu is equal to mu is equal tan theta by mu is equal to tan tan theta theta by 2 plus tan square. 2 plus tan square. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? h l எல்லாமே வந்துருக்கு. hங்கிறது நமக்கு தெரியும். என்னது? ஹைட் இந்த லேடர் எங்க இருக்குது? கிரவுண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ஹைட். லேடரோட லென்த் தான l. இப்போ நம்ம அந்த sin theta cos theta tan theta அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இங்க இதுவே முடியுதா? இதுல tan theta ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இந்த ட்ரையாங்கிள் ABC triangle ABC tan theta Triangle ABC. Tan இதனால பிரச்சனை எல்லாம் இந்த வேற இருக்குமா? L சரி sin theta சொல்லு. L by உங்களுக்கு தெரிஞ்சது L by L. sin theta சொல்லு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டுட்டோம்லப்பா. Sin theta. லாஸ்டா ஒரு செம் போட்டோம். அதுல sin theta ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு Cos theta. tan theta போயிருக்கு. அதுல adjacent side எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பேன்னா hypotenuse Square minus அதே இங்க எது hypotenuse என்ன இது L இது H H. tan theta H by tan theta என்ன L by H. L by H is a plus. சரி ஏதோ ஒரு முடிவு வாங்க
டக்குன்னு ஒரு முடிவு பண்ணுறேன். mu is equal to tan theta-வா? இல்லை tan theta. tan theta divided by Tan theta by 2 plus tan square theta. இதை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். tan theta வேல்யூ என்ன? h by h by square root of l square minus h divided by L square minus h square நியூமரேட்டர்ல வருமா டினாமினேட்டர்ல வருமான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. divided by 2 plus h by h இங்க எவ்வளோ வந்துச்சு? அதை பார்த்துட்டு கூட சொல்லலாம். இங்கே L square root cancel l square minus h square மட்டும் காமனான ரூட் ஆ. இது மட்டும் அப்பனா L square minus l square minus h square no divided by h அவ்வளவுதானா? two h இது இல்லையா? yes sir. ஸ்கொயர் ரூட் ஆஃப் l square minus h square divided by h 2h plus tan ஸ்கொயர் பை இது இங்க h ஸ்கொயர் h square 2h ஸ்கொயர் plus L square l square yes. அவ்வளவுதான். டிவைடட் பை Whole h ஸ்கொயர் divided. வரும். அது நியூமரேட்டர் வருமா? h square h சும்மா வச்சு l square minus h ஸ்கொயர் h முன்னாடி டிவைடட் பை l ஸ்கொயர் plus h square h ஸ்கொயர். என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது? ஆமாம் சார். அந்த tan theta மட்டும் கரெக்டா பாருங்க. போன ப்ராப்ளத்தை ரெஃபர் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். போன ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஹைபாட்டிக்ஸை ஸ்கொயர் பண்ணி அந்த sin thetaவில் நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நமக்கு கிடச்சிருக்கும். அதே ப்ரொசீஜர் தான் இங்கே.